வணக்கம். என் பேர் சித்திக் சஃப்வான். ஸோ நான் இந்த கிளாஸில் வந்துட்டு ஃப்ரம் த சில்ட்ரன் கிளாஸ் 4 வயசுலேருந்து இப்போ எனக்கு 16 வயசு வரைக்கும் இத்தனை வருஷம் வந்து இந்த கிளாஸ்க்கு நான் வந்துகிட்டு இருக்கேன். என்னோடய 4 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் 5 ஜேஒய் புக் முடிச்சிருக்கேன். அதே மாதிரி 3 ரூஹி புக் முடிச்சிருக்கேன். நான் வந்து எதனால இந்த கிளாஸ்க்கு வந்தேன்னாக்கா, என்னையும் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி மாரல் வேல்யூ சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கப்புறம் தான் தெரியுது, இங்கே வந்து மாரல் வேல்யூ மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிட்டி பற்றி கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன் இங்கே வந்துட்டு மாரல் வேல்யூ மூலிமா. அதே மாதிரி என்னையும் இந்த கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தது புஷ்பா ஆண்டி. ஆனால் வந்து அவங்க இப்போ இல்லை, பட் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க இல்லாட்டியுமே அவங்க கண்டிப்பாக மேலேருந்து பார்ப்பாங்க. நாங்கள் இங்கே எங்களோட வளர்ச்சியை கீழே பார்த்து அவங்க கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி கோஸ்லா ஆண்டியும் கூட எங்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து ஏன் அனிமேட்டர் ஆகிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து இந்த கிளாஸ் மூலிமா நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டதை ஒரு 5-6 பேர்த்துக்கு நான் என் மூலிமா நான் சொல்லித்தந்தா இன்னும் யூனிட்டி பெருசாகவும் வளர்ச்சியாகும். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கானந்தனி. நான் வந்துட்டு இப்போ 4 வயசுலேருந்து இப்போ எனக்கு 16 வயசு. இத்தனை வருஷத்தில் நான் வந்து இந்த மாரல் இதை பற்றி படித்த வரைக்கும் நல்ல முழுனி கிடச்சிருக்கு. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ்லாம். ஆனால் நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வந்தால் மட்டும் லைக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இந்த மாரல் தான் படித்து கொடுப்பாங்க. என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா இதுவும் உங்களுக்கு அந்த வெளியே போனால் எல்லாமே உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம்ல. என்ன இந்த கிளாஸ் கொண்டு வந்தது யாருன்னா புஷ்பா ஆண்டி. அவங்க இப்போ இந்த இடத்துல இல்லை, ஆனால் மேலேருந்து அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அடுத்தது எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுன்னா கௌசல் ஆண்டி. அதுக்கும் அடுத்து எங்களை இன்னும் கொண்டு வந்துருக்கேன்னா வைட் மித்ரா. சரியா? ஸோ இன்னொன்று இருக்காது, எங்களை இன்னும் மேலே கொண்டு வந்ததுன்னா புனித நான். ஸோ இவங்களெல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு நாங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது இந்த இப்போ வர இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் எடுத்து கொடுக்குறது தான். ஸோ எடுத்து கொடுத்து அவங்கள நாங்கள் கொண்டு வந்தோம் மேலே எங்களுக்கும் வந்து யூனிட்டி கிடச்ச மாதிரி இருக்கும். அவங்களும் சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். நாங்களும் மேலே அவங்களுக்கு இப்போ நாங்கள் படித்தது தான் நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த கிளாஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா முழு டீட்டெயில்ஸ் எதுனாலும் நீங்கள் அந்த கிளாஸ்க்கு வந்து தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்னால் மட்டும் நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஸோ இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் புரியல. எது இருந்தாலும் நம்ம அதை பார்த்தா தான் செஞ்சால் தான் நமக்கு தெரியணும். என் பேர் சுபாஸ்ரீ. என் வயசு 14. நான் இந்த கிளாஸுக்கு வந்து 6 வயசுலேருந்து வரேன். என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னா மோரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அதையும் தாண்டி நாங்கள் நிறைய விஷயத்தை இதில் லேர்ன் பண்ணியிருக்கோம். நிறையா ஆக்டிவிட்டீஸ் டுகெதர் செஞ்சுருக்கோம் எங்கள் டீமோட. நாங்கள் இது வரைக்கும் 5 ஜேஒய் புக் முடிச்சிருக்கோம், 3 ரூஹி புக் முடிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து புஷ்பா ஆண்டி. அவங்க தான் ஸ்டார்டிங்கில் சில்ட்ரன் கிளாஸில் எங்களுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி. அவங்க இருந்தால் அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இவ்வளோ எஃபர்ட் போட்டு நாங்கள் செஞ்சதுக்கு காரணம் எல்லாம் வந்து எங்களுக்கு பின்னாடி இந்த டால்ஸ். அண்ட் தேங்க்யூ வெரி மச். நாங்கள் இப்போ ஒரு அனிமேட்டர் ஆக போகிறோன்னா இது என்னோட ஒரு ஆளோட இது மட்டும் இல்லை, மற்றவங்களால மட்டும் தான் எல்லாம் டுகெதர் செஞ்சதால தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் தான் லாவண்யா. எனக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது. நான் 11 இயர்ஸ் வந்து ஜேஒய் கிளாஸ் இது பண்ணி வந்து இருந்தேன். இப்போ வந்து ஜேஒய் கிளாஸ் வந்து நான் வந்து 5 புக்கு முடிச்சிட்டேன். எனக்கு நான் ரூஹி புக்கு வந்து 3 புக்கு முடிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா மாரல் ஆஃப் ஸ்டோரிஸும் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனாக கற்றுக்கிட்டோம். இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் எதுக்குன்னா நம்ம சோல் எல்லாம் வளர்கிறதுக்காக, நம்ம நல்வழிக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம வந்து இது வந்து படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து எங்கேயும் கிடைக்காது. ஸ்கூல்லேயும் சரி எங்கேயும் சரி யாருமே இந்த வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து இங்கே கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எதுக்கு ஃபெசிலிட்டர்ஸாக ஆகணுன்னா, என்னோடய அடுத்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது லேர்ன் பண்ணி இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களும் நல்வழிக்கு கொண்டு வரணும். அவங்களும் அடுத்த ஃபெசிலிட்டர்ஸாக ஆகணும். அடுத்த லேர்ன் பண்ணி அவங்களும் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை இது பண்ணி அவங்களும் அடுத்த ஜெனரேஷன்
அடுத்த ஸ்டூடெண்ட்டாக இது பண்ணிட்டு வரணும் தான் எனக்கு வந்து அதுதான் இது. ஸோ எனக்கு இந்த ஃபெசிலிட்டர்ஸாக ஆக வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு வஹீட் அண்ணனும், புனிந்த அண்ணனும், விக்ரம் அண்ணனும் மற்றும் ஆண்டி கோசல் ஆண்டியோ தேவி ஆண்டிக்கோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் தேவஸ்ரீ. எனக்கு இப்போ தான் 14 வயசு ஆகுது. நான் வந்து 10 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் நான் வந்து ஜேவாயோ ரூஹியோ சொல்லிக்கிட்டு வரேன். நான் கற்றுக்கிட்ட நல்ல நல்ல பண்புகள், நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கும் சொல்லி தருவோம். அதில் நீங்களும் கற்றுக்கிட்டு வந்து ஒரு எனிமிட்டராக ஆகி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லித்தரலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு தானியலட்சுமி. நான் போன வருஷத்துலேருந்து இந்த கிளாஸில் படிக்கிறேன். ஸோ போன வருஷம் நான் எப்படி இந்த கிளாஸ்க்கு வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் நடந்த கேம்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளாஸ்க்கு நான் வந்தேன். ஸோ இந்த கிளாஸ்க்கு நான் வரும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்துட்டு மாரல் வேல்யூஸ் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் வந்துட்டு மாரல் வேல்யூஸ் நிறைய படித்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய புது புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு நான் 3 ரூஹி புக் முடிச்சிருக்கேன். இந்த கிளாஸ்க்கு நான் வர காரணமாக இருந்த அங்கிள், ஆண்டி, அண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் கூட நான் நல்லா கனெக்ட் ஆக நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அனிமேட்டராக இருக்கேன். நான் ஏன் அனிமேட்டராக இருக்கேன்னா, நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி தரணும், ஷேர் பண்ணணும். அதாவது என் நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி நான் இங்கே அனிமேட்டராக இருக்கேன். ஸோ வெல்கம் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ. பை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. இந்த கிளாஸுக்கு நான் எப்படி வந்தேன்னா, என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் வந்தேன். என்னை எப்படி கூப்பிட்டாங்கன்னா, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மாரல் வேல்யூ சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் இங்கே வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ்லாம் கற்றுக்கிட்டேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கேசுவன். நான் 16 வயசு. நான் படிக்கிறது வந்து SMK என்டோர் அப்படின்னு படிக்கிறேன். பிடிடியில் தான் இருக்கிற ஸ்கூலில். நான் இது என்னத்துக்கு கிளாஸ் செய்கிறேன்னா, நல்ல விஷயத்துக்கு மற்ற ஆளுக்கு வந்து சொல்லி தர்றதுக்கு செய்கிறேன். ஏன்னா இந்த கிளாஸ் நான் பிடிச்சி செய்கிறேன். நிறைய புக்கு செஞ்சுருக்கேன். ஜேவாய் லூயி புக்கு செஞ்சுருக்கேன். அதனால் நான் மற்ற ஆளுக்கு இதை சொல்லி தந்துருக்கேன் இப்போதைக்கு. அதனால் எனக்கு பிடிச்சி செஞ்சுருக்கேன். தேங்க்யூ.